அவர் நடிக்கிறாரா, வாழ்றாரா? உண்மையாவே ஒரு ஒரு ஆபிசர் ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு? இவ்வளோ அதிகாரம் கையில இருக்கிறவரு கூலா தானே இருப்பாரு. யாரா வேணா இருந்துட்டு போனா, கூலா இருப்பான்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அப்ப நீங்க அந்த ஏரியாக்குள்ள இருக்கும்போது, அது அது மைண்டுக்குள்ள என்ன ஓடும்? என்ன இப்படி வேற மாரி பெர்ஃபார்ம் பண்றாரு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்ல நாங்க 2 பார்த்தவங்க பேரும் யாரும்? மானிட்டர் பண்ணும்போதே, அவரும் கேமராமேன், நானும் கேமராமேன் 2 பேரும் ஒரே ஏஜ் குரூப். ஸோ 2 நான் அவர் பேசி ஒரு வாட்டி ப்ளீஸ் வில் யூ ப்ளீஸ் சிட் டவுன் ஹியர் ஐல் டெல் தி டயலாக் ப்ளீஸ் கம் ஓகே. அந்த ஒரு பதட்டம் இருக்கும்ல, முதல்ல நடிக்கிறார். சொன்னோன்னே நான் சொன்னேன், கிளாஸா இருக்குங்க அப்படின்னு. அப்பவே ரசிச்சு முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அந்த வேற உள்ள வந்துரும். ரிஹர்சல்ல ரசிச்சிட்டீங்க. எஸ், 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 எஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அவரும் வந்து நீ இந்த இடத்துல நின்னு நிக்கிறீங்க. ஏன்னா அவரு டைரக்டரும் கூட. நான் ஒரு கேமராமேன், ஆக்டர். அவர் டைரக்டரும் கூட. ஸோ இது வந்து நிண்டு அந்த லுங்கிய கட்டிட்டு போறது எல்லாம் வந்து ரொம்ப அவரு அப்சர்வ் பண்ணுவோம் ஒருத்தர். ஆனா ஆன் ஷாட்ல இதெல்லாம் தோணாது. ஆன் ஷாட்ல தோணாது. இப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மானிட்டர் இருக்கு. அதனால பார்ப்பாங்க. நான் அந்த மானிட்டர் பார்க்க மாட்டேன். பார்த்தேன்னா ஏன் வேற ஊரை தப்பா தெரியும். அதனால பார்க்க மாட்டேன். பட் மைண்ட்ல அந்த பிக்சர் இருக்கும் இல்லையா நமக்கு. அதுல நமக்கு தெரியும் கூட நடிச்சவங்க. அது அந்த இன்ஸ்டிங்க்டாவே ரியாக்ட் பண்ணிப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அது வந்து அதை கங்க்ராச்சுலேட் பண்ணிப்போம். ஏன்னா அது கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கனெக்ஷன் தான் இப்போ நீங்க கேட்குற கேள்வி.